இந்த மனிதர்கள் இந்த ஸ்ட்ரே டாக்ஸையும் இந்த ஸ்ட்ரே கேட்ஸையும் பெரும்பாலும் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் பயங்கரமான டிஸப்பாயிண்டிங்காக இருக்குது. போன வாட்டி போன சண்டே என்னாச்சுன்னா நைட்டு 1 மணிக்கு வந்து ஒரு டாகு வெளியில் எங்கேயும் போயிட்டு வந்துட்டு சடனாக வாமிட்டு, பிளட்டு, மோஷன் பார்ட்டில் பிளட்டு, மூக்கில் பிளட்டு, வாயில் பிளட்டுன்னு பயங்கரமாக துடிச்சு வந்து இறந்து போச்சு. நேற்று நைட்டு ஒரு 11 மணிக்கு இருக்கும். அப்போ வந்து இன்னொரு டாக், அந்த டாகு குட்டி போட்டிருக்கு, அதோட குட்டிகளோடு இருக்குது. அது வெளியில் அவுட்டிங் போயிட்டு வரும்போது ரொம்ப ப்ரூட்டலாக துடிச்சு பயங்கரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செத்து போகிற அளவுக்கு வந்து பாய்சன் வச்சுருக்காங்க. இதுக்காக இவ்வளோ ப்ரூட்டலாக இவ்வளோ க்ரூயலாக நீங்கள் கொல்லணும்? அப்படி என்ன துடிச்சு சாகிற அளவுக்கு கொண்டுட்டு இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் ஒரு 1000 வருஷமோ 2000 வருஷமோ வாழ்ந்துடுவாங்களா? புலிகளுக்கு சரணாலயம் அமைக்கிறீங்க, வனவிலங்குகளுக்கு சரணாலயம் அமைக்கிறீங்க, அதை வந்து டாக்டர்ஸ் போட்டு பார்த்துக்கிறீங்க, ஜூ வச்சு பார்த்துக்கிறீங்க, அதை வந்து நல்லா நீங்கள் கேர் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏன் இந்த ஸ்ட்ரீட் டாகோ கேட்டோ இல்லை மற்ற உயிரினங்களோ உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக தெரியுது? கவர்மெண்ட் என்ன மனுஷங்களுக்கும் மாட்டுக்கும் மட்டும்தானா? மற்ற விலங்குகளுக்கு உயிரினங்களுக்கு இல்லையா? எக்காலஜியில் விலங்குகளோட ரோல் இல்லையா? ஏன் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட ஒரு விஷனரி தாட் இருக்காதா இந்த கவர்மெண்ட்டுக்கு? இந்த மனுஷங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான ஒரு தாட்டே உங்களுக்கு தோணாதா? அப்படி என்னத்தை தான் நீங்கள் வந்து பெருசாக சாதிச்சு அப்படி என்ன தான் பண்ண போகிறீங்க?